வணக்கம் ட்ரேடர் சசி. ஒரு அன்பர் கேட்டு இருந்தார், இந்த மார்க்கெட்டில் ஹையர் ஹை, ஹையர் லோ, லோயர் லோ, லோயர் ஹை அப்படின்னா என்ன, அது எப்படி வேலை செய்யுது, சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன, ட்ரெண்ட் லைன்னா என்ன. ஸோ நம்ம ஆரம்பத்தில் இருக்கிற வீடியோலேருந்து எல்லா வீடியோலையும் சொல்கிறது, ட்ரெண்ட் லைன்ஸை வந்து அதிகமாக யூஸ் பண்ணுங்கள், சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை அதிகமாக யூஸ் பண்ணுங்கள். அதை மட்டுமே வச்சு ட்ரேட் பண்ணி கண்டிப்பாக ப்ராஃபிட் பண்ணலாம். அது ஆப்ஷன்ஸாக இருந்தாலும் சரி, ஃபியூச்சர் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, வேறு எதனா ஸ்டாக்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே இது நல்லாவே வேலை செய்யும். இண்டிகேட்டரை நீங்கள் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, யூஸ் பண்ணாதீங்க, அது வந்து வேலை செய்யாது அப்படின்லாம் நம்ம சொல்லியிருக்கிறோம். பட் ஆனால் ட்ரெண்ட் லைனை பற்றி ஒரு இன்சைட் ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கோம், என்ன மாதிரி வந்து ட்ரெண்ட் லைன் வந்து வேலை செய்யுது அப்படிங்கிறதுக்காக. பட் இதுவும் அது தொடர்பான தெளிவான ஒரு விளக்கம், ஒரு கதை மாதிரி சொல்லணும். இப்போது நம்ம டெக்ஸ்ட் புக்கை எடுத்துக்கோங்க. நான் அந்த காலத்தில் படிக்கும் போதெல்லாம் சும்மா படித்தோம், அப்படியே மகப் பண்ணோம், அப்படியே எழுதணும், ஏதோ பாஸ் பண்ணோம், வந்துட்டோம். அப்போவே ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நான் ஒரு ஃபிசிக்ஸ் டியூஷன், நான் வந்து ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேக்ஸு எல்லாத்துக்கும் டியூஷன் தான். ஃபிசிக்ஸ் டியூஷன் சார் வந்து எப்படி அப்படின்னா, தம்பி அந்த 24வது பக்கத்தில் 2வது பேராகிராஃபில் 3வது லைனு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு சொல்லுவார். பார்க்கவே மாட்டார், எதையுமே பார்க்க மாட்டார், அவர் பாட்டு சொல்லிகிட்டே இருப்பார். ஃபுல் ஸ்டாப்பு கமாலாம் சொல்லுவார். அடாடா, இந்த அளவுக்கு நமக்கு தெரிஞ்சதுன்னா ஃபிசிக்ஸில் சென்டம் தான் போடுவே அப்படி நினச்சிட்டு இருப்போம் அந்த காலத்தில். அப்புறமா தான் தெரிஞ்சது அது எழுதுனதே அவர் தான் அப்படின்ட்டு. சம்பந்தம் சார். இப்போது நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸு படிக்கிறாங்க, என்னது புக்கை படிக்கிறாங்க, என்ன நடக்குது, எதுக்கு அது படிக்கிறோம், நம்ம ஃப்யூச்சர் என்ன பண்ண போகிறோம், எல்லாத்தையும் படி மக்கப் பண்ணு, எதுக்கு படிக்கிறோன்னே தெரியாமல் படிச்சுட்டு இருக்காங்க. நடுவில் திடீர்னு பைஜூஸ், அப்புறம் என்னமோ இன்னும் 2 பேர் வந்தாங்க. அவங்க திடீர்னு என்ன பண்ணாங்க, டெக்ஸ்ட் புக்கை பார்த்து படிக்கிறத விட கதையாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. படம் வரைகிறான், இப்படி கட் பண்ணுறான், அப்படி கட் பண்ணுறான், ட்ரையாங்கிளை தூக்கி அப்படி வைக்கிறான், இப்படி வைக்கிறான், ஆடே அப்படி கொடுக்குறான். எல்லாத்துக்கும் வந்து புரிஞ்சு படிக்க ஆரம்பித்தாங்க பசங்க. ஈஸியாகவும் அவங்களுக்கு புரிஞ்சு, ஏன் கதையாக சொல்லும்போது, பிக்சராக சொல்லும்போது, அது வந்து நம்மளால் கவர்மெண்ட்டால் பண்ண முடியாதான்னு. தனியார் ஒருத்தன் வந்து அந்தளவுக்கு வந்து ஒரு சிஸ்டத்தை எடுத்துகிட்டு வந்து சொல்லி தர்றான். கவர்மெண்ட்டால் பண்ண முடியாதா? பண்ணலாம், இன்ட்ரெஸ்ட் இல்லை. அந்த மாதிரி சொல்லி கொடுத்தா எல்லா பசங்களும் படிச்சுட்டாங்கன்னா ஏழை பாலை எல்லாம் படிச்சிருமே, நல்லா அறிவாளியாகிடுமே. புக்கையே படி, புக்கை இன்னும் சிலபஸ் அதிகமாக்கு. இப்போ இருக்கிற சிலபஸை பார்த்தா தலை சுற்றுது எனக்கு. அதையும் பசங்க படித்து ஃபஸ்ட் மார்க் வாங்குது, 500க்கு 500 வாங்குது, 499 வாங்குறாங்க. டேய், எங்கேருந்துடா வரீங்க நீங்கள்? அதனால் இந்த வீடியோ வந்து நம்ம கதையாக பார்த்துருவோம், என்ன நடக்குது. இது 10 ரூபாங்க, நடுவில் 50 ரூபா, இங்கே மேலே 100 ரூபா. ப்ரைஸு 100 ரூபாலேருந்து கீழே வந்துக்கிட்டு இருக்குதுங்க. இப்படி வந்துருச்சு. 10 ரூபா வந்தோடனே நம்ம வந்து இந்த பை செல் பண்ணி விளையாடுறோம் இந்த கேம் அப்படின்னு நினச்சிக்குவாங்க. ட்ரேடிங் நினைக்காதீங்க, பை செல் பண்ணி இந்த கேமை வந்து விளையாடுறோம். 10 ரூபாய்க்கு வந்துச்சு. 10 ரூபாய்க்கு வந்தோடனே நிறைய பேர், அவன் 100 ரூபாய்க்கு விற்கும் போதெல்லாம் நம்ம வாங்க முடியாதுங்க, காசு கிடையாதுங்க நம்மக்கிட்ட, அந்த மாதிரி ஒரு குரூப்பு. 10 ரூபாய்க்கு வாங்கலாங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா அவன்கிட்ட அவ்வளோதான் இருக்கும். அடுத்த குரூப்பு, பணக்கார குரூப்பு, அது என்ன பண்ணுவோம், 100 ரூபாயா, இது ரொம்ப விலை ஜாஸ்தியாக இருக்கே, 10 ரூபாய்க்கு வரும்போது பார்த்துக்கலாம். செகண்ட் குரூப். அப்போது இந்த 10 ரூபா மட்டும்தான் வச்சுருக்கிறவனும் இந்த இடத்துல பை பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஏன், விலை கம்மி, 100 ரூபாய்க்கு விற்றுது, 10 ரூபாய்க்கு விற்கிது, வாங்கி போடு, ஃப்யூச்சரில் யூஸ் ஆகும். பணம் வச்சுருக்கிறவன் 10 ரூபாய்க்கு வந்துச்சு, இதுக்கு மேலெலாம் கீழே போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி, நம்ம 10 ரூபாயிலேயே வந்து வாங்க ஆரம்பிச்சிருவோம், சப்போர்ட் ஃபார்ம் ஆகிடும். நம்ம மட்டும் ட்ரேட் பண்ணலாங்க, உலகத்தில் எத்தனையோ பேர் ட்ரேட் பண்ணுறாங்க. இப்போ பேங்க் நிஃப்டி எப்படின்னா இந்தியாவில் ஃபுல்லாகவே ட்ரேட் பண்ணுவாங்க. இப்போ யூரோ யூஎஸ்டிங்கிற பேர் வந்து ஃபாரெக்ஸ் பேரு
உலகத்தில் எத்தனையோ லட்சம் பேர் ட்ரேட் பண்ணுவாங்க. அவங்களுடைய எண்ண ஓட்டம் இது. டிரைவிங் சொன்னோம் பார்த்தீங்களா, டிரைவிங் வந்து ப்ரீவியஸ் வீடியோலாம் சொல்லியிருக்கேன். கார் ஓட்ட கற்றுக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸ்டேரிங்கை கண்ட்ரோல் பண்ணணும், யாராவது குறுக்கு வந்தால் ஹார்ன் அடிக்கணும், அதே சமயத்தில் பிரேக்கில் கால் இருக்கணும், கிளச்சை மதிக்கணும், கீரை மாற்றணும், ஆக்சிலேட்டர் கொடுக்கணும், சைடு மிரர் பார்க்கணும், சென்ட்ரல் வியூ மிரர் பார்க்கணும், கூட நம்ம ஆளுங்க உட்காந்து பேசுகிறவங்களுக்கும் பதில் சொல்லிட்டு வரணும். அதே டைமில் வண்டி ஹீட் ஆகுதா, டீசல் இருக்குதா, அது வேறு கதை. புதுசாக ஓட்டுறவங்கள இதெல்லாம் சொன்னால் பயந்துருவாங்க. அதே மாதிரி ஓட்டிகிட்டு இருக்கும்போது முன்னாடி போகிற கார் என்ன பண்ணுவான், அதுக்கு முன்னாடி என்ன நடந்துகிட்டு இருக்குது, தூரத்தில் ஒரு மாடு குறுக்க வர்ற மாதிரி இருக்குது, இவங்க முன்னாடி போகிறவன் வந்து காரு பிரேக் கண்டிப்பாக அடிச்சிருவானோ, அப்போ அவன் அடிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம ரெடி ஆகிடணும். அவன் அடித்தா நம்ம அடிச்சிருவோம் பிரேக்கு, அடிக்கலைன்னா அப்படியே போயிடலாம். ஸோ அந்தளவுக்கு யோசிக்கணுங்க. இப்போது 10 ரூபாங்கிறது கம்மியான விலை. யாருக்கு? 10 ரூபா தான் வச்சுருக்கிறான், அவனுக்கும் அது கம்மியான விலை. காசு லட்சக்கணக்கில் வச்சுருக்கான், அவனும் வந்து 10 ரூபா வந்துச்சா, ஓகே வாங்கி போடுவோம் பார்ப்போம், எல்லாம் சேர்ந்து வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. சப்போர்ட்டு க்ரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். திரும்பவும் கீழே வரும்போது 10 ரூபா வர்ற வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இங்கேருந்து மார்க்கெட் புஷ் ஆகிடுச்சு பார்த்தீங்களா, 10 ரூபாலேருந்து 20 ரூபா ஆகிடுச்சுப்பா, 30 ரூபா ஆகிடுச்சு, அப்படியே மேலே போனாலும் போயிடுவான் அப்படின்னு. இப்போ புதுசாக வர்றவங்களாம் வந்து 10 ரூபா வரைக்கும் விட மாட்டாங்க, 20 ரூபாலேயே வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. 20 ரூபாலேருந்து 50 ரூபாய்க்கு போயிடும் மார்க்கெட்டு. அப்போ திரும்பவும் கீழே வரும்போது டிஸ்கவுண்ட் ப்ரைஸ், இதுதான் டிஸ்கவுண்ட்டுன்னு சொல்லியிருப்பான். அந்த விளக்கத்தில் வந்துட்டு ட்ரெண்ட் லைன் விளக்கத்தில் டிஸ்கவுண்ட்டுன்னு சொல்லியிருப்பான். அடுத்த தடவை 20 ரூபா வர்ற வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டாங்க. அடுத்த தடவை என்ன பண்ணுவாங்க, 30 ரூபா வரும்போதே வந்து திரும்பவும் வந்து வாங்கிடுவாங்க. அப்போது மார்க்கெட்டில் ஒரு ஜோஷ் வந்துடும். 10 ரூபாவில் ஆரம்பித்து 20 ரூபாய்க்கு போய் 50 ரூபாய்க்கு போய் 70 ரூபாய்க்கு போயிட்டு திரும்ப வந்து 50 ரூபாய்க்கு வரும்போதே வாங்கிடுவாங்க. ஏன் 10 ரூபா வரைக்கும் விட மாட்டாங்க, ஏன்னா 100 ரூபா போய்டும், 100 ரூபா போய்டும், இதுதான் டார்கெட்டு. 100 ரூபா போனோடனே என்ன நடக்கும், இங்கே வாங்கினவங்க, இங்கே வாங்கினவங்க, இங்கே வாங்கினவங்க, 50 ரூபாய்க்கு வாங்கினவங்க, 70 ரூபாய்க்கு வாங்கினவங்க எல்லாருமே 100 ரூபா வந்துச்சுப்பா விற்றுருவோம், இதுக்கு மேலெலாம் மேலே போகாது, இதுக்கு மேலே கீழே போகாதுன்னு நினச்சி பை பண்ணவங்க எல்லாருமே, 10 ரூபாய்க்கு பை பண்ணவங்க எல்லாருமே இதுக்கு மேலே போகாதுன்னு நினச்சி செல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இந்த ப்ராஃபிட்டை புக் பண்ணுவாங்க, புது செல்லர்ஸ் வருவாங்க. இப்போ இந்த புது செல்லர்ஸ்லாம் ஏமாற்றணும், என்ன பண்ணணும், எப்படி ஏமாற்றுவாங்க, இந்த இடத்துக்கு கீழே இப்படி வர்ற மாதிரி வருதா, அவசரப்பட்டு செல் பண்ணுறது. இந்த இடத்துல செல் பண்ணோன்னா 100 ரூபாலேருந்து விலை அதிகம்பா, செல் பண்ணோன்னா 10 ரூபாய்க்கு போயிடுவான், நம்ம லாபம் பார்த்துடலாம், வரமாட்டான், 110 ரூபாய்க்கு போவான், சும்மா அப்படி போவான் 110 ரூபாய்க்கு. இங்கே செல் பண்ணவங்களாம் என்ன ஆனாங்க, மாட்டிக்கிட்டாங்க, ட்ராப், பயந்து போய் இதுவும் இன்னும் மேலே போய்டும் போலன்னு இந்த இடத்துல எல்லோரும் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இந்த இடத்துல செல் பண்ணவங்க எல்லாம் ஸ்டாப் லாஸ் இங்கே போட்டிருப்பாங்க, அவங்களும் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அப்போ இந்த இடத்துல பிரேக் ஆனோன்னே இன்னும் ஆசை, 10 ரூபாலேருந்து 50 ரூபாய்க்கு வந்து 100 ரூபாய்க்கு வந்துருச்சு, கீழே வந்து மேலே போகும்போது ஆசை, புது பையர்ஸ் இன்னும் மேலே போவான், 200 ரூபாய்க்கு போவான், இந்த இடத்துல பை பண்ண வேண்டியது. இது என்னது, ரெசிஸ்டன்ஸ். எல்லோரும் மனசுலையும் என்ன ஓட்டம் என்னது, 10 ரூபாலேருந்து 100 ரூபா வந்துருச்சு, புக் பண்ணிடலாம், இங்கேருந்து கீழே போகும்னு நினைப்பாங்க. ஆனால் சில பேர் மட்டும் இங்கேருந்து இது பிரேக் ஆகிடுச்சு மேலே போகும்னு நினச்சி பை பண்ணுவாங்க. மோஸ்ட் ஆஃப் த ரீட்டெயிலர்ஸ், இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறவங்க உலகம் பூரா என்ன நினைப்பாங்க, இன்னும் 200 ரூபாய்க்கு போகும், அதான் 150 ரூபாய்க்கு போய் 200 ரூபாய்க்கு போகும், அவன் என்ன பண்ணுவான், ஏமாற்றிட்டு கீழே வந்துடுவான். திரும்பவும் ஒரு சான்ஸ் கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. 60% ஆஃப் த டைம் வந்து திரும்பவும் ஒரு சான்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து கொடுப்பான். அது வந்து ஈக்குவலாகவும் வரலாம், இல்லைனா ஃபெயில்டு ஹையாகவும் வரலாம். அதுக்கப்புறம் ஒரே அடியாக கீழே வர ஆரம்பிச்சிடுவான். என்ன பண்ணுவான், பொறுமையாக அப்படியே வந்து கீழே வந்துடுவான். கீழே வந்தோன்னே என்ன நடக்கும், அதே தான். கீழே வந்தோன்னா எல்லோரும் பை பண்ணணும்னு நினைப்பாங்க, 10 ரூபாய்க்கு பை பண்ணுவாங்க, எல்லாம் சரிதான். ஒரு அமுக்கு கீழே 8 ரூபாய்க்கு வருவான், 6 ரூபாய்க்கு வருவான், எல்லாம் பயந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இல்லைனா இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகுதுன்னு செல் பண்ணுவாங்க.
செல் பண்ணும்போது என்ன ஆகும், எல்லாத்தையும் ட்ராப் பண்ணிட்டு அவன் மேலே போய்டுவான். ஹையர் ஹை. புரிஞ்சுதுங்களா? ஸ்டோரி சொன்னால் புரியும் அப்படின்னு நினச்சிட்டு உங்களுக்கு ஸ்டோரியாக சொல்கிறேன். ஸோ இதுதான் நடக்குது மார்க்கெட்டில். அப்போ இதில் நம்ம என்ன பண்ணுறோம், ட்ரெண்ட் லைன் அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து போட்டுக்கிறோம். சரி, இதுக்கு மேலே போகவே மாட்டானா, பிரேக்கே ஆக மாட்டானா, 10 வருஷம் இதே மாதிரி வந்து ட்ரேட் ஆவானா? கண்டிப்பாக கிடையாது. அவன் பிரேக் ஆகிடுவான் கண்டிப்பாக. மொதல் தடவை ஆக மாட்டான், 2வது தடவையும் ஆக மாட்டான், 3வது தடவை 4வது தடவைலாம். இப்போ ஒரு இடம் இருக்குதுங்க, ஒரு ஓட்டை போடுறீங்க, ஒரு அடி அடிக்கிறீங்க, ஓட்டை விழாது, சும்மா லைட்டாக அப்படி போகும். இன்னொரு அடி, அதே இடத்துல இன்னொரு அடி விழாது, மேலே போய் இப்படி பவுன்ஸ் ஆகி கீழே வந்து ஒரு அடி, ஓட்டை விழாது. 2வது அடி விழாது, 3வது அடி ஓரளவுக்கு பொத்துக்கும், 4வது அடி போயிடும், கீழே உடச்சிட்டு கீழே போயிடும். அதே தான், ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆனால் அடி மேலே அடி வச்சோன்னா போயிடும். அப்போ அந்த மாதிரி போயிடும் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் பயந்துக்கிட்டு பையோ செல்லோ பண்ணாமல் இருக்கக்கூடாது. பையை நீங்கள் இங்கே பண்ணுங்கன்னு நான் சொல்ல, இங்கே பண்ணிவிட்டு ஸ்டாப் லாஸ் இங்கே போடுங்கன்னு. இங்கே எப்போ வருதோ அப்போ பண்ணால் போதும். அதுக்கும் மெத்தடு இருக்குது, அதை வச்சு பண்ணால் போதும். அப்போ இதில் என்ன நடக்குது, இப்போது இது வந்து லோங்க, இருக்கிறதுலே லோ இதுதான். இங்கேருந்து ஹை, இது வந்து எல்லுன்னு மார்க் பண்ணிக்கிங்க, இது வந்து ஹெச்ன்னு மார்க் பண்ணிக்கோங்க. இது லோ, இது ஹை. இந்த ஹையில் இருந்து எங்கே போச்சு, ஒரு லோவுக்கு போச்சா, ஹையர் லோ. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இது தான் சொல்லணும், லோ, லோயர் ஹை, லோலேருந்து ஹைக்கு போச்சு. அப்போ இங்கே லோயர் லோ, இந்த லோலேருந்து இந்த லோ, லோயர் லோ. எங்கே ஹையர் ஹை, ஹையர் ஹை. அப்போ மார்க்கெட்டை ஹையர் ஹை பண்ணிட்டு போகும்போது என்ன பண்ணணும், ஒன்றும் பண்ணக்கூடாது. ஏன்னா அவன் மேலே போயிட்டு இருக்கிறான். இங்கே பை பண்ணியிருந்தா என்ஜாய் பண்ணலாம், இல்லைன்னா நடுவில் போய் எங்கே நீங்கள் டார்கெட்டு இதுதான், ரெசிஸ்டன்ஸ் தான் டார்கெட். ப்ரீவியஸாக ஹிஸ்ட்ரி பார்க்கணும், அந்த இடத்துல இருந்து ரெசிஸ்ட் ஆகி கீழே போயிருக்கிறானான்னு பார்க்கணும். போயிருந்தான்னா அப்போது நீங்கள் அந்த இடம் வரும்போது ரெடி ஆகிடணும். எதுக்கு, செல் பண்ணுறதுக்கு. இந்த இடம் வந்தோன்னா செல் பண்ணிடுவீங்களா, பண்ண மாட்டீங்க. இங்கே திரும்பவும் வந்து நம்ம மெத்தடு வருதான்னு பார்ப்பீங்க, வந்ததுன்னா எடுப்பீங்க, வரலன்னா எடுக்க தேவையில்லை. சரி, இதில் என்ன சிக்னல் உங்களுக்கு, சிக்னல்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கேருந்து ஹையர் ஹை பண்ணிகிட்டே வந்த மார்க்கெட்டு இந்த இடத்துக்கு வரும்போது என்ன பண்ணுறான், ஈக்குவல் ஹை பண்ணுறான். திரும்பவும் மேலே வரும்போது என்ன பண்ணுறான், ஃபெயில்டு ஹை. இந்த ஹைக்கே வர முடியல அவனால். இங்கேயே செல்லர்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டாங்க, 100 ரூபா வந்துருச்சு, செல் பண்ணு. எதுக்கு, டார்கெட்டுக்கு 10 ரூபாய்க்கு. இங்கே செல் பண்ணிட்டு இங்கே பை பண்ணிப்பாங்க, இங்கே பை பண்ணி இங்கே செல் பண்ணிப்பாங்க, எல்லாமே லாபம்தான். அப்போ என்ன பண்ணுறான், ஈக்குவல் ஹை பண்ணுறான், அங்கேருந்து லோயர் லோவும் பண்ணுறான், இந்த லோவையும் பிரேக் பண்ணிடுறான். திரும்பவும் மேலே வந்தால் கூட நம்ம பை பண்ணணும்னு அவசியம் இல்லை, தைரியமாக செல் பண்ணலாம். ஏன்னா இங்கே ஈக்குவல் ஹை, இங்கே லோயர் லோ. இந்த இடத்துக்கு வந்தாலே பை பண்ணிட்டு இருந்த ஆளுங்க என்ன பண்ணுறாங்க, இந்த தடவை பை பண்ணலை, விட்டுட்டாங்க, கொஞ்சம் கீழே தள்ளி பை பண்ணி ட்ரை பண்ணுறாங்க. இதுதான் கடைசி. இதுக்கப்புறம் என்ன பண்ணுவான், கீழே போயிடுவான், லோயர் லோ, லோயர் லோ, லோயர் லோ, லோயர் லோ. ஸோ இதுதான் நடக்குது மார்க்கெட்டில், இதுதான் விஷயம். இதை வந்து லிட்ரலாக புரிஞ்சுக்காதீங்க, 10 ரூபா 100 ரூபா 50 ரூபா அப்படின்ட்டு. இது சும்மா எக்ஸ்ப்ளனேஷனுக்காக, கதைக்காக வந்து சொன்னது. ரியல் மார்க்கெட்டில் வந்து எப்படி நடக்குதுன்ட்டு நம்ம யூஎஸ்டி சார்ட்டே வந்து நம்ம அப்படியே பார்த்துடலாங்க. அப்படியே வந்து அடுத்த வாரத்துலேயும் வந்து என்ன மாதிரி வந்து நம்ம வந்து மூமெண்ட்ஸ் எதிர்பார்க்கலான்னு பார்த்துடலாம். நம்ம வழக்கம் போல் 1 hour டைம் ஃப்ரேம், 1 hour டைம் ஃப்ரேமை வச்சு நம்ம ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணிக்கிட்டு 1 hour டைம் ஃப்ரேமில் என்ன நடந்துகிட்டு இருக்குது, ப்ரைஸ் என்ன பண்ணால் ஹையர் ஹை பண்ணிக்கிட்டு ட்ரெண்ட் ஆகிட்டு மேலே வந்தான் ப்ரைஸ். ட்ரெண்ட் ஆகிட்டு வந்த ப்ரைஸ் என்ன பண்ணிட்டான், இந்த இடத்துக்கு வந்தால், அந்த 10 ரூபா இடம் சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த இடத்துக்கு வந்தால் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகிறான். அப்படி தானே, மேலே போகிறான் கீழே வரான், மேலே போகிறான் கீழே வரான், இந்த இடம் வரைக்கும் வர முடியல, திரும்ப நான் மேலே போனால் கீழே அதே இடம்,
மேலே போனால் அதே இடம், மேலே போனால் அதே இடம். மேலேருந்து கவனிச்சிங்கன்னா என்ன தெரியுது உங்களுக்கு? இந்த ஹைக்கு போக மாட்டான், ஹையர் லோ, இந்த ஹையிலேருந்து லோ, இந்த ஹையிலேருந்து லோ, லோ பண்ணிக்கிட்டே வர்றான். இந்த இடத்துல இவ்வளோ பெரிய கேப் இருந்தது விளையாடுறதுக்கு, இங்கே வர வர கேப் வந்து ஷ்ரிங்க் ஆகிட்டே வருது பாருங்கள். இப்போ என்ன பண்ணுவான், இவ்வளோ தான் இடம் இருக்குது அப்படின்னா ப்ரெஷர் பயங்கரமாக பில்டப் ஆகும். ப்ரெஷர் பில்டப் ஆச்சுன்னா என்ன ஆகும்? ஒன்று மேலே பிரேக் பண்ணுவான், இல்லை கீழே பிரேக் பண்ணுவான். மேலே பண்ணுவானா கீழே பண்ணுவானா தெரியாது, பட் ஆனால் மேலேயோ கீழேயோ பிரேக் பண்ணிடுவான். பிரேக் பண்ணுறதுக்கு முன்னாடி சில சிக்னல்ஸ்லாம் கொடுப்பான், அதை வச்சு தான் நம்ம கன்ஃபார்ம் பண்ண போகிறோம். ஆனால் பிரேக் ஆனதுக்கு அப்புறம் கூட நம்ம ட்ரேட் எடுத்துக்கலாம், ஒன்றும் தப்பே கிடையாது. அவசரமே படாதீங்க. ட்ரேடிங் பண்ணும்போது அவசரப்பட்டிங்கன்னா வேலைக்கு ஆகாது. பொறுமையாக மெத்தட் வரும்போது எடுத்தால் போதும். ஸோ எதுக்கு இந்த சப்போர்ட்டை வரைஞ்சிங்க? மார்க்கெட்டு ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா இந்த இடத்துலேருந்து சப்போர்ட்டு நிறைய தடவை எடுத்துருக்குறான், அதனால் இந்த இடத்துல சப்போர்ட் வரைஞ்சிட்டிங்க. இதனால் என்ன பிரயோஜனம்? மார்க்கெட் வந்து திரும்ப அந்த இடத்துக்கே வந்ததுன்னா பை ட்ரேடு லோயர் டைம் ஃப்ரேமில் நம்ம எதிர்பார்த்து பண்ணலாம். அப்போ மேலே ஏன் ரெசிஸ்டன்ஸ் வரையில்? மேலே ஏன் வரையிலன்னா ஒரே இடத்துல போயிட்டு ப்ரைஸ் வந்து ரெசிஸ்ட் ஆகலை, அதுக்கு பதிலாக என்ன ஆகிறான்? ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிறான், அவ்வளோ தூரம் போக மாட்டான். அங்கே போகிறதுக்கு முன்னாடியே செல்லர்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறாங்க, அதுக்கு முன்னாடியே செல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க, அங்கே விட மாட்டுறாங்க மார்க்கெட்டை. பையர்ஸு இந்த லெவலை விடவே மாட்டுறாங்க. செல்லர்ஸ் என்ன தான் புஷ் பண்ணி மார்க்கெட்டை கீழே கொண்டு வந்தாலும் இந்த இடம் வந்ததுன்னா வாடா 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 இங்கே வந்தோன்னே பை, ஒட்டு மொத்த கும்பலும் சேர்ந்து பை பண்ணுறதுனால திரும்ப வந்து மார்க்கெட்டு மேலே போயிடுது. ஸோ யூரோ யூஎஸ்டியில் இதுதான் நடந்துகிட்டு இருக்குது. அடுத்த வாரம் என்ன நடக்கும்னு ஒரு அன்பர் கேட்டிருந்தார். அடுத்த வாரம் இது தான், இதுக்குள்ளே இருந்து பிரேக் ஆகி வெளியே போயிடுவோம். மார்க்கெட்டை ஓப்பன் ஆனோடனே பிரேக் ஆகிடுவானா தெரியாது, கீழே வந்து அப்படியே கீழே போயிடுவானா தெரியாது. பட் ஆனால் ஆஸ் பர் ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி இந்த பேட்டர்னை படி என்ன நடக்கும்னா கீழே வந்து மேலே போய் மேலே பிரேக் ஆவான், இல்லை கீழே வந்து கீழே பிரேக் ஆகிடுவான். மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு நீங்கள் டேயில் போயிடணும். டேயில் என்ன நடந்துகிட்டு இருக்குது? ஒரு ரேஞ்சுக்குள்ளார கன்சால்டேட் ஆகிட்டே இருக்குது மார்க்கெட்டு. சரி, இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்குன்னா மார்க்கெட்டை இவ்வளோ தூரம் புஷ் பண்ணி கொண்டு போயிருக்கான் தெரியுதுங்களா? ட்ரெண்டாகி மேலே போயிருக்கிறான். எங்கே வரைக்கும் போயிருக்கிறான்? ப்ரீவியஸ் ஹை வரைக்கும் போகல, ப்ரீவியஸ் ஹைக்கு கொஞ்சம் முன்னாடியே வந்து கீழே வந்தவன் இந்த லோவை கட் பண்ணக்கூடாது. இந்த லோவை கட் பண்ணானா கீழே போயிடுவான். ஏன்னா இந்த ஸ்விங்குக்கு இதுதான் ஸ்விங்கு ஹை, இதுதான் ஸ்விங்கு லோ, இந்த ஸ்விங்குக்குள்ளாரையே ட்ரேட் ஆகிட்டே இருக்கிறான். இந்த லெவலை கட் பண்ணக்கூடாது. கட் பண்ணாமல் போனான்னா தான் இந்த ஹைக்கு மேலே ஹை போவான், ஹை போனான்னா இந்த லெவல் வரைக்கும் போவான். ஆனால் என்ன பண்ணிட்டான்? கட் பண்ணி க்ளோஸ் வச்சிட்டான் கீழே. இப்போ கீழே தான் போகணும் அப்படின்னா என்ன பண்ணக்கூடாது? இந்த லெவலை கட் பண்ணக்கூடாது. இந்த ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணிட்டான்னா மேலே தான் போவான். புரியுதுங்களா? இது வந்து ஸ்விங்கு ஹை லோ, இது வந்து ஸ்விங்கு ஹையே, மேலே போய்கிட்டு இருக்குது, ஹையர் ஹை பண்ணிகிட்டே மார்க்கெட்டு. திரும்ப கீழே வர்றது வந்து ரீட்ரேஸ்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இவ்வளோ தூரம் போன மார்க்கெட்டு கீழே ரீட்ரேஸ் பண்ணிவிட்டு டிஸ்கவுண்ட் கொடுத்தோன்னா எல்லோரும் பை பண்ண ஆரம்பிப்பாங்க. பை பண்ணாங்க, பட் ஆனால் அந்தளவுக்கு தெளிவாக பண்ணலை, மேலே வரைக்கும் புஷ் பண்ணல. அப்படியே மார்க்கெட்டு லோயர் லோ பண்ணுறான். இது லோயர் லோ அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது. ஏன்னா இது ஸ்விங் லோ இங்கே இருக்குது, ஸ்விங்கு ஹை இருக்குது, கடைசியாக ஸ்விங் லோ ஸ்விங் ஹை இதுதான். இதுக்கு உள்ளேயே இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்கேன், இதுக்கு உள்ளேயே இங்கே ஹையர் லோ பண்ணிகிட்டு இருக்கான். இதுக்கும் ட்ரெண்டுக்கும் சம்மந்தம் இல்லை, ட்ரெண்டு அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. எப்போ அந்த அப் ட்ரெண்டு வந்து மாறும்? எப்போ மாறும் அப்படின்னா ப்ரைஸ் வந்து இந்த லோவை கட் பண்ணி கீழே பாடி க்ளோஸ் வச்சிட்டான்னா மாறிடும், அவ்வளோதான். அப்போ அப்படியே கீழே போயிடுவானா அப்படின்னா கீழே தான் போகணும். பட் ஆனால் இந்த லெவலை அவன் பிரேக் பண்ணக்கூடாது. இந்த லெவலை பிரேக் பண்ணி மேலே க்ளோஸ் வச்சானா திரும்ப நம்ம என்ன டார்கெட் வச்சுக்கலாம்? ஃபஸ்ட் டார்கெட் இது, செகண்ட் டார்கெட் இது. இப்படியே கீழே போனான்னா டார்கெட் எது? எக்ஸ்ட்ரீம் டார்கெட் இது. இங்கே வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இல்லைனா ஃபஸ்ட் டார்கெட் இது, செகண்ட் டார்கெட் இது, எக்ஸ்ட்ரீம் டார்கெட் இது. டே டைம் ஃப்ரேமை யூஸ் பண்ணிங்கன்னா இது தான்.
இந்த டே 1 டேன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த டே டைம் ஃப்ரேமை யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தெரிஞ்சுக்கலாம். எக்ஸ்ட்ரீமாக இருக்க லெவல் இது, என்ன நடந்துக்கிட்டு இருக்குது மார்க்கெட்டில். ஸோ இந்த மாதிரி இருந்தால் இந்த மாதிரி இருக்குதா, புல்லிஷ்னஸ் இருக்குதா, எதனா கேண்டில் என்கல்ஃப் பண்ணியிருக்கிறானா, ஏதாவது சிக்னல் கிடைக்குதா. இங்கே பாருங்கள் 1 2 3 4 5 நாள் 5 நாளுடைய க்ளோஸும் பாடி க்ளோஸ் பார்த்தீங்கன்னா தெரியுது பாருங்கள். மேலேருந்து தான் வந்தது மார்க்கெட்டு, ஆனால் 5 நாளாக பாடி வந்து ஒரே இடத்துல க்ளோஸ் வச்சுருக்கு பாருங்கள். இல்லை சார்ட்டை பார்த்துக்கிட்டே இருக்கணுங்க. நீங்கள் ஒரு சார்ட் எடுத்துக்கோங்க, ரிவர்சல் ஆகிறான் பார்த்தீங்களா, அந்த ரிவர்சலை மட்டும் பாருங்கள், வேறு எதையுமே பார்க்காதீங்க. ஒரு ஹைட்லேருந்து அப்படியே கீழே வரானா, இங்கேருந்து திரும்ப மேலே போகிறான், இந்த இடத்த பாருங்கள் என்ன நடக்குதுன்னு பாருங்கள், என்ன பண்ணியிருக்கிறான். ஓகே, நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு குரூப்பாக ஒரு 4-5 நாளைக்கு ஒரே மாதிரி வந்ததுன்னா நீங்கள் மார்க்கெட்டு பை ஆகி போவான்னு முடிவு பண்ணிடலாம். இது 5 மினிட்ஸில் நடக்கும், 15 மினிட்ஸில் நடக்கும், 1 ஹவரில் நடக்கும், எல்லாத்துலேயுமே நடக்கும். குரூப்பாக கேண்டில் இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு தடவை பார்த்துருவோங்களா. நீங்கள் டைம் ஆகுதுன்னு நினைக்காதீங்க, வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக தான் செய்யும். இங்கே பாருங்கள், மேலேருந்து கீழே வந்த மார்க்கெட்டு இந்த இடத்துல இந்த பாடி வந்து விடவே இல்லை பாருங்கள். எத்தனை நாள், ஒரு 10 நாளைக்கு வந்து இங்கேயே இருக்கிறான். அடுத்து எங்கே போயிருக்கான் பாருங்கள், இங்கே போயிட்டான் பாருங்கள். அப்போது இந்த மாதிரி நெக்ஸ்ட் டைம் வந்து ஏதாவது மார்க்கெட் வந்து ஒரு லெவலுக்கு வந்துட்டு அந்த பாடி விக்கு வந்து வரலாம், ஒன்றும் தப்பில்லை. அந்த பாடி வந்து ஒரே இடத்துல க்ளோஸ் பண்ணுறான்னா மேலே போவான். அப்போ நீங்கள் எதனா ஒரு சார்ட், நீங்கள் எந்த சார்ட் வேணாலும் ட்ரேட் பண்ணுங்கள், அந்த சார்ட்டில் எடுத்துக்கிட்டு சும்மா இந்த மாதிரி சாட்டர்டே சண்டேயில் இந்த மாதிரி வந்து எடுத்துக்கிட்டு டே டைம் ஃப்ரேம் எடுத்துக்கோங்க, சம்மந்தமே இல்லாத ஒரு டைம் ஃப்ரேம், ஹையர் டைம் ஃப்ரேம் எடுத்துங்க. என்ன நடக்குது, இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகி இப்படி வந்திருக்கிறான், ரிவர்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன சிக்னல் கொடுத்தான் நம்மளுக்கு, ஒரு பெரிய புல்லிஷ் கேண்டில், ஒரு பெரிய புல்லிஷ் கேண்டில். இங்கெல்லாம் அந்த மாதிரி இல்லை, இங்கே மட்டும் போயிருக்கிறான். இப்போ எல்லாத்தையும் பை பண்ண வச்சுருக்கான். மார்க்கெட் வந்து புல்லிஷ் ஆக போகுதுன்ட்டு பை பண்ணோன்னு என்ன பண்ணான், கட்டன்னு கீழே வந்துட்டான். கீழே எங்கே வந்தான், இவ்வளோ தூரம் வந்துட்டான். அப்போ ஏமாற்றணும்னு முடிவு பண்ணான்னா எல்லாத்தையும் வந்து புல்லிஷ் கேண்டில் வந்து இவ்வளோ பெரிய புல் ட்ராப் வந்து பண்ணி அங்கேருந்து கடன்னு கீழே வந்துட்டான். அப்போ நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி சம்மந்தம் இல்லாமல் மேலே போனான்னா, அது எந்த சார்ட்டாக இருந்தாலும் சரி, சம்மந்தம் இல்லாமல் ஒரே நாளில் இந்த மாதிரி ஷூட்டப் ஆனான்னா ஏமாற்ற போகிறான்னு அர்த்தம். இதில் போய் நம்ம பை பண்ணி மாட்டிக்க கூடாது. அப்போ இந்த மைண்டில் வச்சுக்கணும். அப்போ நீங்கள் டேயில் வந்து இந்த மாதிரி ஒரு நாளைக்கு வந்து இன்றைக்கி கோல்டெல்லாம் ஃப்ரைடே அன்றைக்கி பார்த்தீங்கன்னா மடத்தனமாக மேலே போயிருக்கிறான். அப்போது என்னமோ பண்ண போகிறான், ட்ராப் பண்ண போகிறான். அப்போது மண்டே அன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனோன்னே செல் ட்ரேட் எடுக்க போகிறோமா, இல்லை, இன்னும் மேலே போனால் போவான், தெரியாதுல்ல. மெத்தடு இதெல்லாம் வந்து கதை, இந்த மாதிரி நடக்கலாம் அந்த மாதிரி நடக்கலாம்னு நம்ம ஐடியா பண்ணுறதுக்காக பண்ணுறது. இது கதை, ஸ்டோரி. அதுக்கப்புறம் நம்ம வழக்கம் போல் வந்து என்ட்ரி ரேட் எக்ஸிட் தான் வந்து நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். அப்போது மறுபடியும் வந்து பாடத்துக்கே வந்துடுவோம். 1 ஹவரில் வந்து இந்த மாதிரி வந்து நடந்துகிட்டு இருக்குது. இந்த மாதிரி ஏற்கனவே இல்லை இருக்கிற லெவல்னால தான் இது சப்போர்ட்டாக வரைஞ்சிருக்கிறோம். ட்ரெண்டாகி மார்க்கெட்டு கீழே வந்துட்டுனால இந்த ட்ரெண்ட் லைன் போட்டுருக்குறோம். அப்படி இல்லைன்னா மேலேயும் நம்ம ஒரே இடத்துல வந்து இந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸ் ஆகிருந்ததுன்னா நம்ம மேலே ஒரு பாக்ஸை போட்டிருப்போம், மேலே வரும்போது செல் ட்ரேட் பண்ணியிருப்போம், கீழே வரும்போது பை ட்ரேட் ட்ரை பண்ணியிருப்போம். இப்போ ட்ரெண்ட் ஆகிறதுனால அவ்வளோ தூரம் போகாதனால மார்க்கெட்டு நம்ம இங்கேயே வந்து பண்ணிக்கிறோம். சில பேர் வந்து இந்த மாதிரி போட்டுப்பாங்க பாருங்கள், கொஞ்சம் பெருசாகும்போது இன்னும் கொஞ்சம் இதை கொஞ்சம் பெருசாகிப்பாங்க, இன்னும் கொஞ்சம் பெருசாகிப்பாங்க, இதுதான் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் அப்படின்னு. இதில் எங்கே ட்ரேட் எடுக்க, இவ்வளோ பெரிய ஜோன்லலாம் ட்ரேட் எடுக்க முடியாது, ட்ரேட் எடுத்தாலும் சரிப்பட்டு வராது. அப்போ இதில் வந்து ட்ரெண்ட் லைன் தான் கரெக்ட். சில பேர் ட்ரெண்ட் லைன் இந்த விக்கு இந்த விக்கு எங்கே கனெக்ட் ஆகலையே, மண்டை போட்டு பிச்சுட்டு கிடக்குது. அப்படிலாம் கிடையாது, நிறைய இடத்த கனெக்ட் பண்ணோம். இங்கே வந்து ட்ரெண்ட் லைன் இது விக்க கனெக்ட் ஆகும், இங்கே பாடி கனெக்ட் ஆகும். இது ஓகே வேணா ஓகே தான், என்ன இது ஒரு ஐடியா தானே. இந்த இடத்துக்கு வந்தால் செல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இந்த இடத்துக்கு வந்தோன்னா செல் பண்ண போகிறதில்ல. நம்ம இந்த இடத்துக்கு வந்த உடனே லோயர் டைம் ஃப்ரேமில் போய் செல் சிக்னல் வந்தால் தான் எடுக்க போகிறோம், இல்லைன்னா எடுக்க மாட்டோம். அப்போ நம்ம வழக்கம் போல் லோயர் டைம் ஃப்ரேம் போய் பார்த்துடலாங்களா என்ன நடந்துகிட்டு இருக்குன்ட்டு.
நான் திரும்ப இது தாங்க சொல்கிறேன். நேற்று நான் இதை சார்ட்டு நான் ட்ரேடிங்கே வந்து பண்ணலை, ஒரு வேலையை வெளியே போயாச்சு. வந்து பார்த்தோன்னே ஆச்சரியமான விஷயம் பாருங்கள். இது இவ்வளோ தூரம் மேலே போனால் ரைட், ஓகே, கீழே வந்தான், எங்கே வந்திருக்கான் பாருங்கள். உங்களுக்கு ட்ரேடு எங்கே கிடைக்கிதுன்னு பாருங்களேன் நீங்கள். இது சப்போர்ட்டு, ப்ரீவியஸாக நீங்கள் சப்போர்ட்டு வரைஞ்சி வச்சிட்டிங்க. மார்க்கெட்டு இங்கே வந்துட்டு போயிருக்குது. இங்கே வந்து போகும்போது எப்படி போயிருக்கு, கீழே அட்டேங்கப்பா, ஒரு பெரிய பேரி ஸ்கேனில், இன்னொரு பெரிய பேரி ஸ்கேனில், இன்னொரு பெரிய பேரி ஸ்கேனில் சப்போர்ட்டுக்கு வந்துருச்சு. க்ரீன் கன்னில் மேலே போயிட்டு கீழே வந்திருக்கிறான். பை பண்ணிங்கன்னா பாடி ஆஃப் த கேண்டில் வந்து கீழே வந்து க்ளோஸ் வச்சுன்னா எக்ஸிட்டு. கீழே வந்தான், ஆனால் பாடி உள்ளே போய் க்ளோஸ் வச்சுட்டான். அங்கேருந்து எங்கே போனான், நேராக இங்கே போயிட்டான். இது லெவலில் உங்களுக்கு எதனா தெரியுதா? இவ்வளோ நேரம் சொன்னேன், தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் சந்தோஷப்படுவேன். ட்ரெண்டு மார்க்கெட்டு இங்கே வந்தால் ரெசிஸ்ட் ஆகுது, இங்கே வந்தால் ரெசிஸ்ட் ஆகுது, இங்கே வந்தால் ரெசிஸ்ட் ஆகுது. அப்போ அடுத்த தடவை இங்கே வந்தால் ரெசிஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவன் என்ன பண்ணான், இங்கேருந்தே ரெசிஸ்ட் ஆகி வந்துட்டான். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இங்கே வந்து தொட்டால் தான் செல் ட்ரேடுக்காக யோசிப்பீங்க, இல்லைனா அந்த யோசனையே இருக்க தேவையில்லை. அப்போது இதை விட்டுட்டோமே, பரவாயில்ல, இதை பிடிச்சிங்கல்ல, இந்த பையை எங்கே க்ளோஸ் பண்ணுவீங்க, ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ்லேயே க்ளோஸ் பண்ணிடுவீங்க. இல்லை இந்த பாடி ஆஃப் த கேண்டல்லே க்ளோஸ் பண்ணுறதுனால ரொம்ப சந்தோஷம், இங்கேயே பண்ணிடுங்க, அதையே ஃபாலோ பண்ணுங்கள். இங்கே பை பண்ணுறீங்க, இங்கே வரைக்கும் வருது. திரும்பவும் மார்க்கெட் எங்கே வந்திருக்கிறான், இங்கே பை பண்ணலாங்க. நீங்கள் வேறெல்லாம் எதுவுமே பண்ண தேவை, இங்கே பை பண்ணலாம். என்னங்க இவ்வளோ பெரிய பேரி ஸ்கேனில் பார்த்துட்டு போய் இங்கே பை பண்ண சொல்கிறீங்க? ஏன் சப்போர்ட் இருக்குது, பை பண்ண போகிறீங்க. ஒர்க் அவுட் ஆகலைன்னா கீழே வந்து பாடி க்ளோஸ் வச்சானா எக்ஸிட் பண்ண போகிறீங்க, அவ்வளோதானே. அப்போ இவன் என்ன பண்ணியிருக்கிறான், ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் இங்கே நீங்கள் எக்ஸிட் பண்ணிடலாம். அதுவும் ஒரே கேண்டிலே போயிட்டான். அடுத்து என்ன பண்ணான், கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இது இல்லை, இந்த ட்ரெண்ட் லைன், 1 hour ட்ரெண்ட் லைனுக்கே போயிட்டான். அப்போ நெக்ஸ்ட் டைம் இங்கே வந்தால் செல் பண்ணலாமான்னா செல் பண்ணலாம். பட் ஆனால் மார்க்கெட் முடிகிற நேரத்தில் எதுவும் வந்து ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா வால்யூம் இருக்காது, மெத்தடு வேலை செய்யாது, அது இதெல்லாம் சொல்ல, வால்யூம் இருக்காது. எங்கே பார்த்தாலும் ட்ரெண்ட் ஆகிட்டு தான் போவோம். அப்போ நேற்று இது ஒரு அருமையான ட்ரேடுங்களா. நேற்று வந்து காலங்காத்தால் இங்கே ஒரு ஹை வச்சுருக்காங்களா, திரும்ப எப்போ அந்த ஹைக்கு வந்திருக்கிறான் பாருங்கள். எப்போ அந்த ஹைக்கு வந்தாலும் காலங்காத்தால், அதாவது இன்னைக்கு லெவல், இன்னைக்கு ஹை, இன்னைக்கு லோ, நேற்று ஹை, நேற்று லோ, அதெல்லாம் இமீடியட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலுங்க. அங்கெல்லாம் வந்தால் நீங்கள் ட்ரேடை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதனால தான் நான் என்ன சொல்லுவேன், நீங்கள் அவசரத்தில் இதெல்லாம் வரைய மாட்டீங்க. இதெல்லாம் வந்து என்ன பண்ணணும், இந்த மாதிரி சேவ் பண்ணி வச்சிடணும். இன்றைக்கி லெவலில் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இதை எடுத்துக்கிட்டு ப்ரீவியஸ் டே ஹை பிடிஹெச், இந்த இடத்துல எப்போவுமே உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இந்த இடத்துக்கு மார்க்கெட்டை வந்ததுன்னா என்ன ஆகும், பிடிஹெச் ப்ரீவியஸ் டே ஹைக்கு வந்துட்டானே, அப்போ ட்ரை பண்ணுவோமா ஒரு செல்லை. ரொம்ப முக்கியங்க இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணி வைக்கிறது. அப்புறம் ஹையர் டைம் ஃப்ரேமில் போய் இந்த மாதிரி ஜோனை மார்க் பண்ணி வைக்கிறதும் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி ஜோன், இது வந்து ஒரு லைன் போடுறது, லோயர் டைம் ஃப்ரேமில் மார்க் பண்ணி இது பண்ணுறீங்க, இது வந்து ஒரு ஜோனு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரேடு எடுக்க பாருங்கள். எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு ட்ரெண்ட் ஆகிக்கிட்டே தான் இருப்பான் மார்க்கெட். எங்கே பார்த்தீங்கன்னாலும் சரி, இங்கே பாருங்கள், இங்கே சப்போர்ட் எடுத்தான், இங்கே சப்போர்ட் எடுத்தான், இங்கே சப்போர்ட் எடுத்தான், இங்கேயும் சப்போர்ட் எடுத்துட்டான். இப்போ மார்க்கெட் எங்கே போகிறான்னு தெரியாது, பட் ஆனால் இங்கே வந்தால் சப்போர்ட் எடுப்பான், இங்கே வந்தால் பை ஆவான்னு தெரியும். இங்கே பாருங்கள், கரெக்டாக ரெசிஸ்ட் ஆகிருக்கான் பாருங்கள். வேறு இங்கே அப்படியே செல்லர்ஸ் வந்து அமுக்கி கொண்டு போயிட்டாங்க மார்க்கெட்டை. எங்கே, கரெக்டாக சப்போர்ட்டுக்கு தான் கொண்டு போயிருக்கிறான். சப்போர்ட்டில் வந்து என்னாச்சு, சப்போர்ட்டில் வந்துட்டு மேலே போய் கீழே வந்தால் பை. எங்கே உங்களுக்கு பை கிடைக்குது பாருங்கள், கடைசியாக லாஸ்ட் இங்கேருந்து எங்கே போகிறான் மார்க்கெட்டு, நேராக மேலே ட்ரெண்டுக்கே போயிட்டான்.
நீங்கள் இவ்வளோ தூரம் வெயிட் பண்ணணுமா, வெயிட் பண்ணுவீங்களா, அதெல்லாம் தெரியாது. எங்கேயாவது நான் ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ்லேயே புக் பண்ணுறேன்னா புக் பண்ணிடுங்க. வெயிட் பண்ணுறனால வெயிட் பண்ணுங்கள். அதெல்லாம் ஒரு சௌரியம். அதை எதுவும் சொல்ல முடியாது. சில பேர் $1000 வந்தால் போதும்னு நினைப்பாங்க. சில பேர் ஒரே ட்ரேடில் $10,000 வந்ததுன்னா ஓகே நல்லதாக போச்சுடா, இந்த மாதமே ட்ரேட் பண்ண தேவையில்லைன்னு நினச்சிப்பாங்க. ட்ரெண்ட் லைன்ஸ் 2 பாயிண்ட் கிடைச்சா போதும். சும்மா ஒரு கோட்டை இழுத்து வைக்க வேண்டியதான். ஒருவேளை அங்கே வந்துட்டு இது மாதிரி க்ரீன் கேண்டில் மேலெல்லாம் போகிற மாதிரி தெரிஞ்சதுன்னா பை பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதான், வேலை முடிஞ்சது. எல்லாம் ரிஸ்கி ட்ரேட்ஸ் தான். ஏன்னா நீங்கள் சப்போர்ட்டில் பண்ணல. சப்போர்ட் எங்கே இருக்குது? கீழே இருக்குது. கீழே அந்த ஜோன் வரைஞ்சமே இங்கே இருக்குது. ரிஸ்க்கு தான். ஆனால் ரிஸ்க்கு வந்து எப்படி எடுக்க போகிறீங்க? இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா எக்ஸிட் பண்ணிடுவீங்க. ஏதோ ஜஸ்ட்டில் வந்து போயிருக்கிறான். கொஞ்சம் கீழே வந்து க்ளோஸ் ஆச்சுனாலும் எக்ஸிட் பண்ணிடலாம். எங்கே கிடச்சிருக்கு ட்ரேடு? இங்கே கிடச்சிருக்கு. எங்கே போனான்? ப்ரீவியஸ் இந்த ட்ரெண்ட் லைனுக்கு போயிட்டான். எல்லா இடத்துலையுமே ட்ரெண்ட் லைன் வேலை செய்யுங்க. அதே மாதிரி சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வேலை செய்யும். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் அதை மார்க் பண்ண வேண்டியது, ப்ளஸ் ஹையர் டைம் ஃப்ரேமில் போய் நீங்கள் படத்தை இந்த மாதிரி வந்து வரைஞ்சிக்கணும். படத்தை வரைஞ்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ட்ரேடு எடுக்கக்குள்ள எல்லாத்துக்குமே வந்து ஈஸியாக இருக்கும். ட்ரேடு எப்படி எடுப்பீங்க? மார்க்கெட்டை மேலே போச்சுன்னா விட்டுருங்க. இந்த லெவலுக்கிட்ட வந்தானா செல் பண்ணுங்கள். திரும்ப கீழே வந்தானா இந்த லெவலுக்கு வந்தானா பை பண்ணுங்கள். எக்ஸிட்டு இந்த விக்குக்கு கீழே போய் ஏதாவது பாடி க்ளோஸ் பண்ணுச்சுன்னா எக்ஸிட். அவ்வளோதான். இது வந்து ட்ரெண்டாகி போயிருக்கான் பாருங்கள் மார்க்கெட். சார் என்ன ட்ரெண்ட் லைன் தப்பாக வரைஞ்சிருக்கிறீங்க, இந்த இடத்துல வெளியே வந்துருக்குறான் பாருங்கள். அதை கண்டுக்காதீங்க. நான் என்ன சொல்கிறேன், நிறைய இடத்த வந்து கனெக்ட் பண்ணுங்கள். நிறைய இடத்த கனெக்ட் பண்ணி வரைஞ்சிங்கன்னா தான் அந்த ட்ரெண்ட் லைனு ஒரு ஸ்ட்ராங்கான ட்ரெண்ட் லைனாக இருக்கும். இப்போ அந்த இடத்த கனெக்ட் பண்ணால் என்ன ஆகும்? இப்படி வரும், சம்மந்தமே இருக்காது. அதனால் அந்த மாதிரி ட்ரெண்ட் லைன்ஸை வரையாதீங்க. இந்த மாதிரி தான் வரையணும். ட்ரெண்ட் லைனுடைய இன்சைட் ஸ்டோரி போட்டிருக்கேன், அதையும் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து என்ன நடக்குது, ஏன் இந்த மாதிரி ட்ரெண்ட் ஆகுது மார்க்கெட்டு, ஏன் ஹையர் லோ வைக்கிறான். ஸோ யூரோ யூஎஸ்டி நெக்ஸ்ட் வீக்குக்கு வந்து இந்த மாதிரி இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு போயிட்டு ரெசிஸ்டன்ஸ் தான் இருக்குது மார்க்கெட்டு. அங்கேருந்து கீழே சப்போர்ட்டுக்கு வந்துட்டு திரும்பவும் மேலே கீழேயும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்த பிரேக் பண்ணிடுவான். எனக்கு தெரிஞ்சு மேலே பிரேக் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்போ ஒரு வேளை கீழே நீங்கள் பை பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். கீழே ஹோல்ட் பண்ணும்போது டிபி ஸ்டாப் லாஸ் வந்து கொண்டு வந்து ப்ராஃபிட்டில் வச்சிடணும். ஒரு $5 $10 ப்ராஃபிட்டில் வச்சிட்டோன்னா ஒரு வேளை மேலே பிரேக் ஆகி போச்சுன்னா எங்கே போவான்? நம்ம இந்த லெவலில் டார்கெட் பண்ணலாம் கண்டிப்பாக. ஃபஸ்ட் லெவல் இது, செகண்ட் லெவல் இது, தேர்ட் லெவல் இது. இங்கே போகிறதுக்கு 80% வாய்ப்பு இருக்குது. அதுக்காக நீங்கள் இங்கே செல்லே பண்ண வேண்டாம் அப்படின்னா செல்லுக்கு தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். ஒன்றும் தப்பே கிடையாது. எப்பப்போ உங்களுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்குதோ அப்போல்லாம் உள்ளே பூந்துருங்க. நான் சொல்கிறதெல்லாம் இது தான். நீங்கள் வந்து வெயிட் பண்ணிடுங்க. ட்ரேடை உடனே எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி வரும்போது நீங்கள் ட்ரேடு எடுத்தால் போதும். அப்படியே எட்ஜில் நீங்கள் வந்து உங்களுக்கு ட்ரேடு சிக்கிக்கிச்சு அப்படின்னா இந்த மாதிரி மேலே உங்களுக்கு ட்ரெண்ட் லைன் இருக்குது, இங்கே வரைக்கும் போகணும்னு 1 ஹவரில் பார்த்து முடிவு பண்ணிட்டீங்கன்னா ரெட்டே வராமல், அதாவது பியரிஷ் கேண்டில் வந்தால் க்ளோஸ் பண்ணிடலாம்ப்பா அப்படி கூட வச்சுக்கோங்க. பியரிஷ் கேண்டில் வந்தால் க்ளோஸ் பண்ணிடுவேன். பியரிஷ் கேண்டில் எங்கே வந்தது? இங்கே தான் வந்தது. அது எந்த இடம்? ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் மேலாம் தாங்காது மார்க்கெட்டு. அதனால் அங்கேயே க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இங்கே எட்ஜில் பை பண்ணி அங்கே எட்ஜில் க்ளோஸ் பண்ண முடியுமா? எல்லாத்தாலையும் பண்ண முடியாது. அது கண்டிப்பாக பண்ணலாம், கிடைக்கும். டெய்லியும் பண்ண முடியலனாலும் மாதத்தில் ஒரு 4-5 தடவை இந்த மாதிரி ட்ரேட்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே அந்த எட்ஜுக்கு வரும்போது பை பண்ணுறது தான் தைரியமாக. எவ்வளோ பெரிய பியரிஷ் கேண்டிலாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய புல்லிஷ் கேண்டிலாக இருந்தாலும் பை பண்ணுறது தான். ஸோ அது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோ கோல்டு சார்ட்டை பற்றி பார்க்கலாம். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.